ரோமர் 13:12 வாசிப்போமா? இரவு சென்று போயிற்று, இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. போதும், பகல் சமீபமாயிற்று. ஹல்லேலூயா. இதுதான் வார்த்தை நமக்கு ஆண்டவர் இந்த நாளில் கொடுக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. விசுவாசிக்கிறவங்க நல்லா தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை இரவு போயிருச்சு. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. நைட் ஹாஸ் கான், லைட் ஹாஸ் கம். ஆமென். டே ஹாஸ் கம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஸோ இப்போ நைட்டும் லைட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, இந்த இரவுன்றது நம்ம வாழ்க்கையில் சில அந்தகாரமான ஒரு சூழ்நிலை, அதாவது வேதனையான சூழ்நிலையை தான் இரவு அப்படின்னு சொல்லி, இருள் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்போ இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாய் இருக்கிறது. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்படின்னா இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்த சில இரவான பகுதி, ஆமென், ஆமென், இரவான போர்ஷன், எதெல்லாம் இருட்டா நிலைமையில இருந்துச்சோ, எதெல்லாம் வேதனை கொடுக்கிற ஒரு காரியமா இருந்துச்சோ, எந்த விஷயத்தை நினைச்சா நீங்க புழுங்கி புழுங்கி அழுகிறீங்களோ, ஹல்லேலூயா, அந்த இரவு கழிந்து போச்சு. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லலாமா? அந்த இருள் கடந்து போயிருச்சு, அந்த இருள் சென்று போயிற்று. அப்போ என்ன வந்துச்சுன்னா, பகல் சமீபமாய் பக்கத்தில். நீங்கள் ஆசைப்படுகிற நல் வாழ்வு, நீங்கள் ஆசைப்படுகிற சுக வாழ்வு, நீங்கள் ஆசைப்படுகிற நிம்மதி, சந்தோஷம், சமாதானம் பக்கத்தில் வந்துடுச்சு. ஆமென். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி பரிசுத்த தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்தலாம். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு காலகட்டத்தில் அநேகருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, இருளாக இருக்கு, இருளான வாழ்க்கை. நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டிங்கன்னா, சில பேர் ஏற்றுக்கிட்டாங்க, சில பேர் ஏற்றுக்கல. ஆனால் அவங்க வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கைனா, இருள், வேதனை, கண்ணீர் நிறைந்த வாழ்க்கை, வேதனை நிறைந்த பாதைகள், இடுக்கமான காரியங்கள். ஏன் அப்படின்னா உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு வரல. ஆமென். அது பல காரணம் இருக்கலாம். எல்லாத்துக்கும் ஆண்டவரை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, பழி சுமத்தக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் அதிலிருந்து எப்படி விடுபடுறதுன்ற ஒரு வழியை கர்த்தர் நமக்கு இன்னைக்கு சொல்லித்தர போகிறாரு. விசுவாசிக்கிறீங்க எல்லா கரங்களை தட்டி நல்ல 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 யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ தேவ நாமத்தை மகிமைப்படுத்த கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. 11ஆம் வசனம் வாசிங்க, 11லிருந்து வாசிங்க. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க, நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று என்று. நல்லா தூங்கிட்டு எழுந்த மாதிரி ஒரு மாற்றம். ஆமென் சொல்லலாமா? நல்லா தூங்கி எழுந்து ஃப்ரெஷ்ஷாக அப்படி எழும்பின மாதிரி இரவு இருந்து நீங்கள் பகலுக்கு வந்துட்டீங்க. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. தொடர்ந்து, நாம் காலத்தை அறிந்தவர்களாய், காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும், இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது, நம்ம விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. விசுவாசிகளா இருந்த நீங்க சிலர் இப்போ ஊழியக்காரர்களா இருக்கிறீங்க, உடன் ஊழியர்களா இருக்கிறீங்க. விசுவாசிகளா இருக்கும் போதே ரட்சிப்பு இருந்துச்சு. இப்போ கர்த்தருக்காக வைராக்கியமாய் தேவனுக்காக கிட்டி சேர வந்திருக்கிற உங்களுக்கு ரட்சிப்பு இன்னும் சமீபமாய் இருக்கிறது. ஆமென். ஆமென் சொல்லலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். அப்போ இருள் விலகிருச்சு, பகல் சமீபமாயிருச்சு. தூக்கத்தில் தூங்கி எழுந்தா எப்படி ஒரு ஃப்ரெஷ்னஸ் வருமோ, ஒரு மாற்றம் வருமோ, அப்படி அழுப்பில் போய் நைட்டு படுப்பீங்க, நாள் பூரா வேலை செஞ்சுட்டு போய் படுப்பீங்க. காலையில் எழும்பும் போது நல்ல ஒரு பிரிஸ்காக ஒரு எனர்ஜெட்டிக்காக ஆண்டவர் எழுப்பி தரு. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் ஓட வைக்கிறாரு. நல்லா தேவனை மகிமைப்படுத்தலாமா? அவர் கிருபை இல்லைன்னா நம்மளால் எழுந்திருக்கவே முடியாது. எத்தனையோ பேர் தூங்கினவங்க காலையில் எந்திரிக்கவே இல்லை, போயிட்டாங்க. ஆனால் நம்ம ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்கிறது கர்த்தருடைய. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? இரவு போயிருச்சு, பகல் சமீபமாயிற்று. ஹல்லேலூயா. ஆமென். தொடர்ந்து வாசிங்க 12.
இரவு சென்று போயிற்று, இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு, அந்தகாரத்தின் கிரியைகளை நான் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் என்னெல்லாம் இருக்கு பாருங்க, வாசிங்க. களியாட்டுனா சும்மா ஒரு என்ன சொல்றது, களியாட்டுனா சந்தோஷமா இருக்கிறது, தண்ணி அடிச்சு களியாட்டு இருப்போம். இல்லைன்னா சும்மா எல்லாரையும் வம்பிழுக்கிறது, கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது. களியாட்டுனா இந்த சினிமா உட்காந்து பார்க்கறது, இதெல்லாம் களியாட்டு. வெறி, அப்புறம் வேசித்தனம், காம விகாரம், வாக்குவாதம். சில பேர் நான் களியாட்டு பண்ண மாட்டேன், நான் வேசித்தனம் பண்ண மாட்டேன், நான் விபச்சாரம் பண்ண மாட்டேன், அப்படியெல்லாம் இருக்கலாம். ஆனால் வாக்குவாதம் பண்ணுறியே. ஹல்லேலூயா. அப்போ வாக்குவாதம், பொறாமை உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமா? நல்ல கரங்களை அசைத்து ஆமேன். ஹல்லேலூயா. 3 காரியம் நம்ம இதிலே வாசிக்கிறோம். இந்த 3 விஷயம் இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. அப்ப என் வாழ்க்கையில இரவு போய் பகல் வரணும்னா ஆமேன் சொல்லலாமா? இந்த 3 காரியத்தை நான் செய்யணும். ஆமேன். 12ஆம் வசனம் போடுங்க. என்ன செய்யணும்னா தள்ளி விட்டு ஆமேன் சொல்லலாமா? சொல்லுங்க. தள்ளி விட்டு சொல்லுங்க. தள்ளி விட்டு வேணான்னா தள்ளி விடுவோம்ல, அந்த மாதிரி தள்ளி விட்டு. சில குழந்தைங்களாம் பாரு, பக்கத்தில் இருக்க குழந்தைய தள்ளி விட்டுட்டு போயிடும். அந்த மாதிரி தள்ளி விட்டு. எதை தள்ளி விடணும்னா அந்தகாரத்தின் கிரியைகளை தள்ளி விட்டு. ஆமென். ஹல்லேலூயா. 3 கடவோம் பார்க்க போகிறோம். 3 வார்த்தை என்னன்னா தள்ளி விட கடவோம். சொல்லுங்க பார்க்கலாம். தள்ளி விட. அங்கே தள்ளி விட்டுன்னு போட்டிருக்கு, ஆனால் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? தள்ளி விட கடவோம். சொல்லுங்க. தள்ளி விட கடவோம். 2வது தரித்து கொள்ள கடவோம். ஆமேன்னு சொல்லலாமா? 3வது நடக்க கடவோம். அப்ப தள்ளிவிட கடவோம்னா எதை தள்ளி விடணும்னா அந்தகாரத்தின் கிரியைகள். இப்ப வாசிச்சோம்ல ஒரு லிஸ்ட், மாம்சம், காம விகாரம், சில காரியங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத அருவருப்புகள் எல்லாத்தையும் தள்ளி விட்டு, பொறாமை, பெருமை, வஞ்சகம், இதெல்லாம் தள்ளி விடுறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. தள்ளி விட்டு அதுக்கப்புறம் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்கணும். ஆமென். இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளணும். 15ஆம் வசனம் வாசிங்க. அதே 15 இல்லையா 14. துரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆமேன்னு சொல்லலாமா? எப்படி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறோமோ அதே மாதிரி கிறிஸ்துவை போட்டுக்கணும்னு சொல்லி ரோமருக்கு எழுதுறார் பவுல். ஆமேன்னு சொல்லலாமா? தரித்து கொள்ள கடவோம். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, வசனம் சொல்லுது ஒளியின் ஆயுதத்தை தரித்து கொள்ளுங்க. ஆமென். அது என்ன ஒளியின் ஆயுதம்? எபேசியரில் நம்ம வாசிக்கிறோம்ல, சர்வாயுத வர்க்கம். எடுக்க வேணாம், நமக்கு தெரியும். சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொண்டு ஒவ்வொன்றா தலை சீராவை தரித்து கொள்ள கடவோம். ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லலாமா? எடுத்து வாசிப்போம். எபேசியர் 5:11 வாசிங்க. 5:11. கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? அந்தகார கிரியைகளை உடன்படாதீங்க. எதெல்லாம் அந்தகாரம்னா என்ன? இருட்டில் செய்கிற கிரியைகள். ஆமேன்னு சொல்லலாமா? பாவம்லாம் எங்கே செய்வாங்க? இருட்டில் நடக்கும். வெளிச்சத்தில் என்ன நடக்காது? பாவம் நடக்காது. வெளிச்சத்தில் 4 பேர் பார்த்துருவாங்கன்னு பயப்படுவாங்க. கொள்ளடிக்கிறதா இருக்கட்டும், கொலை பண்ணுறதா இருக்கட்டும், விபச்சாரம், வேசித்தனம் பண்ணுறதா இருக்கட்டும், எந்த ஒரு இதுவுமே இருட்டில் பண்ணுவான். கஞ்சா அடிக்கிறதா இருக்கட்டும், தண்ணி இருக்கிறதா இருக்கட்டும், இருட்டில் எங்கேயுமே வெளிச்சம் இல்லாத இடத்துல போய் உட்காந்து தான் என்ன செய்வாங்க. இந்த அந்தகாரத்தின் கிரியைகளை தள்ளுங்க. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா.
அந்தகாரம், அப்படி அந்தகாரத்தின் கிரியைனா இருட்டில் மட்டும் இல்லை. இப்போ சப்போஸ் உங்கள் வீட்டில் இருக்கீங்க, தனிமையாக இருக்கீங்கல்ல, அதுவுமே அந்தகார கிரியை. நீங்கள் தனிமையாக யாருமே இல்லை வீட்டிலன்னா பிசாசு உங்களை சோதிக்க வருவான். ஹல்லேலூயா. நீ மொபைலில் தேவையில்லாதெல்லாம் பாருன்னு சொல்லி சோதிக்க வருவான். அந்த கிரியைகளை தள்ளிவிட்டு, எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. எல்லாமே தேவனுக்கு உகந்த காரியம் இல்லை. எதெல்லாம் தள்ளணும் எதெல்லாம் எடுக்கணும் நமக்கு தெரியணும். ஆமேன். நல்லதை எடுத்துக்கணும், கெட்டதை விட்டுறணும். ஆமேன்னு சொல்லலாமா? அதை விட்டு விடுன்னு கூட சொல்ல, எப்படி போட்டிருக்கு? தள்ளி விட்டு. அப்படின்னா நம்ம அதை புஷ் பண்ணணும். இந்த பாவத்தை நம்ம என்ன ஈஸியாக போகாது, அதை என்ன பண்ணணும்? தள்ளி விடணும். ஆமேன்னு சொல்லலாமா? சொல்லுங்க எல்லாம் விசுவாச கையில் தள்ளி விட்டு சொல்லுங்க. தள்ளி விட்டு சொல்லுங்க. பிசாசை என்ன செஞ்சிருங்க? பாவத்தை என்ன செஞ்சிருங்க? ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. அந்தகார கிரியை செய்ய தூண்டுறவன் பிசாசு. அவன் அந்தகாரத்தின் மன்னன். அவன் தான் கிரியை நமக்கு கூட கொடுப்பான். ஏன்னா நம்ம ஒளியில் பிள்ளைகளாக இருக்கோம். நம்மளை இருளில் இழுக்கிறதுக்கு அவன் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அவ்வளோ செய்வான். நம்ம தள்ளி விட்டு ஃபோர்ஸ் பண்ணி தள்ளுங்க. ஆமேன்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. சும்மா தள்ளினா சிலது போகாது. ஆமாவா? இப்போ இதை நான் லேசாக தள்ளினா என்ன செய்யாது? போகாது. புக்குனா நான் லேசாக தள்ளலாம். ஆனால் இது என்ன பண்ண முடியாது? கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்து என்ன பண்ணணும்? தள்ளணும். இப்போ சில காரியங்களை தள்ளணும்னா நம்ம தான் ஒரு எஃபர்ட் போட்டு தள்ளணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லணும்? ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு சின்ன பாவம் தாங்க என்கிட்ட இருக்குது, அது பாட்டுக்கு இருந்துட்டு போதுன்னு விட்டுறக்கூடாது. ஹல்லேலூயா. அதை தள்ளிட்டு தான் மறுவேளை பார்க்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அது ஒரு ஓரமாக இருக்குது, அது பெருசாக ஒன்றும் பாவமாக ஆகாது, பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்துடாதீங்க. பாவத்தை மண்ணு மெத்தனமாக நினச்சிடாதீங்க. பாவத்தை தள்ளி விட்டு. ஹல்லேலூயா. நான் நம்புகிறேன் யோசேப்பு கிட்ட அந்த போத்திபாரின் மனைவி வந்திருக்கும் போது அவன் என்ன செஞ்சுருப்பான்? தள்ளி விட்டு ஓடிருப்பான். ஆமேன்னு சொல்லலாமா? பாவத்தை அந்தகார கிரியைகளை தள்ளி விடுறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? அடுத்தது தரித்து கொள்ள கடவோம். ஆமேன். தரித்து கொள்ள கடவோம், கிறிஸ்துவை தரித்து கொள்ள கடவோம் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். கிறிஸ்து நமக்காக இருக்கிறார். ஆமேன். அதே 12ஆம் வசனம் போடுறீங்களா? ரோமர் 13:12 போடுங்க. ரோமர் 13. ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். எதெல்லாம் ஒளியின் ஆயுதம்? ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்மளை செவையான பாதையில் நடத்தும். எனக்கு ஒரு நல்ல ஃபெல்லோஷிப் வேணும், அது கர்த்தருடைய பிள்ளைங்களாக இருந்தால் நான் ஒளியின் ஆயுதத்தை தரித்து கொள்கிறேன். என்னோட ஃபெல்லோஷிப்பு உலகத்தின் பிள்ளைகளோட இருந்தால் நான் இருளின் காரியத்தில் அங்கமாக இருக்கிறேன்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன். உங்கள் ஃபெல்லோஷிப் எங்கே இருக்குது? உங்களோட ஐக்கியம் எங்கே இருக்குது? இங்கேயும் நான் இருப்பேன், அங்கேயும் எனக்கு பங்கு உண்டுன்னு இருக்கிறீங்களா? சில பேர் இங்கேயும் இருப்பாங்க, எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. பாவத்துக்கும் முன்னாடி நிற்பாங்க, சர்ச்சுக்கும் முன்னாடி நின்றுவாங்க. நோ. ஆமேன்னு சொல்லலாமா? நம்ம ஆயுதம், என்ன ஆயுதம் தரித்திருக்கோம்னா ஒளியின் ஆயுதம். ஹல்லேலூயா. இருளுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. ஆமேன். எந்த ஒரு ஐக்கியமும் இல்லை. பக்கத்தில் பிடிச்சி சொல்லுங்க, இருளை விட்டு விலகி ஒளியின் ஆயுதத்தை தரித்து கொள்ளுங்கள். சொல்லுங்க, ஒளியின் ஆயுதத்தை போட்டுக்கோங்க. ஆமேன். தரித்து கொள்ளுங்கள்னா போட்டுக்கணும். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்பதான் நம்ம வாழ்க்கையில இருளான காரியங்கள் விலகும். எதெல்லாம் வேதனையோ கஷ்டமோ இதுவரைக்கும் நீங்கள் கண்ணீர் வடித்த காரியங்கள்லாம் விலகும். வெளிச்சம் பகல் சமீபமாக இருக்கிறது. ஆமேன். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் பார்க்குறோம், 13ஆம் வசனத்தில் சீராய் நடக்க கடவும். கடைசி பாட்டு, பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க கடவும். அதே எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. எபேசியர் 5:8. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள். முன்னாடி அந்தகாரமா இருந்தீங்க, இப்பொழுதோ இயேசு வந்துட்டாரு, கர்த்தருக்குள்ள வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. பவுல் எப்படி புத்தி சொல்ல? அப்படி கை வச்சு சொல்லுங்க, வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடந்து கொள்ளுங்கள். சொல்லுங்க பார்க்கலாம் பக்கத்தில். வெளிச்சத்தின் பிள்ளைகளா. நம்ம சின்ன பிள்ளைங்களை எப்படி சொல்லுவோம்? ஒழுங்கா நடந்துக்கோ அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி வெளிச்சத்தின் பிள்ளையாய்
நடந்து கொள்ளுங்கள். ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா. ஹalleluya. ஆண்டவர் நம்ம பார்த்து அன்போடு கூட சொல்லுகிற காரியம் இது. ஆமென். 3 காரியம் ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு சொல்லி இருக்கிறார். என்னெல்லாம் வேகமா சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தள்ளி விட கடவோம். சத்தமா சொல்லுங்க. தள்ளி விட கடவோம். எதை தள்ளி விடணும்? அந்தகாரத்தின் கிரியைகள்னா செய்கைகள். ஆமென். அந்தகாரத்துல இருட்டுல செய்யற பிசாசு நம்மளை செய்ய வைக்கிற பாவ கிரியைகளை தள்ளிவிட்டு அப்புறம் தரித்து கொள்ள ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். ஆமென். ஒளியின் ஆயுதம் இயேசு கிறிஸ்து. ஆமென். அவரை தரித்து கொள்ளணும். ஆமென். நான் அன்னைக்கே சொன்னேன், நடக்கும் போது எப்படி நடக்கணும்? இயேசு நடக்கிறாரு. ஆமென். நம்ம பேசும்போது எப்படி பேசணும்? இயேசு பேசுறாரு. ஏன்னா எனக்குள்ள இருக்கிறதெல்லாம் இயேசு. நல்லா சொல்லுங்க. எல்லாம் இயேசு, எல்லாம் இயேசு, எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. சத்தமா எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. ஆமென். திரும்ப இயேசு. ஆமென். எல்லாம் இயேசு. glory. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. அதுல வருதுல அந்தகார இருளை நின்று ஆச்சரிய ஒளி களைத்தா. சத்தமா அந்தகார இருளில் நின்று glory ஆச்சரிய ஒளி களைத்தா. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஆமென். திருப்பி சாங் சர்வீஸ் ஆயிரும் அப்புறம். ஆமென். சரி, முற்காலத்துல அந்தகாரத்துல இருந்தீங்க, இப்போ வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்க. ஆமென். ஏன் வெளிச்சத்தின் பிள்ளைகளா நடந்து கொள்ளணும்? யோவான் எழுதின சுவிசேஷம் அதுல 11ஆம் அதிகாரம் 9-10 வாசிங்க. ஏன் நான் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்கணும்? 11:9-10. இயேசு பிரதியுத்தரமாக, இயேசு சொல்ற வார்த்தை பிரத்யுத்தரமாக, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியினால் இடற மாட்டான். பகலிலே நடக்கிறவன் இடற மாட்டான். ஒருவன் இரவிலே நடந்தால் இருட்டுல நடக்கிறவன் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினால் இடறுவான். ஆமென் சொல்லலாமா? ஆமென். பகல்ல நடக்கிறவன் இடற மாட்டான், இருள்ல நடக்கிறவன் இடறுவான். ஆமென் சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லுங்க. பகல்ல நடந்தீங்கன்னா நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? இடற மாட்டான்னா ஆண்டவரை விட்டு வேலைக்கு போயிட மாட்டீங்க. நல்ல வெளிச்சம் இருக்கு, நல்ல பாதை தெரியும், நடக்கலாம். இருட்டில் ஒத்தடி பாதையில் டார்ச் வச்சு நடந்தீங்கன்னா எப்படி நடக்கணும்னா பொறுமையாக தான் நடக்கணும், மெதுவாக தான் நடக்கணும். என்ன வேணால் ஆபத்து நடுவில் வரும், ஏன்னா ஃபுல்லாக இருட்டு. ஆனால் வெளிச்சத்தில் நடக்கும் போது ஆபத்துக்கு பயம் இல்லை, வேகமாக நடக்கலாம். எதுக்கும் நமக்கு திகைப்பு இல்லாமல் பயம் இல்லாமல் நல்லா நடக்கலாம். ஆமான்னு சொல்லலாமா? அப்படிதான் வாழ்க்கையிலையும், உங்கள் வாழ்க்கையிலையும் இருட்டில் நடக்காமல், அந்தகார கிரியைகளில் நடக்காமல் பகலின் கிரியையில நடக்க பழகி கொள்ளுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மறைச்சு ஒளிச்சு அப்பா அம்மாக்கு தெரியாம நீ ஒன்னு செஞ்சேன்னா அது அந்தகார கிரியை. ஆமென். அப்பா அம்மாவை விட்டுட்டு, பெற்றவங்களை விட்டுட்டு வாலிப பிள்ளைங்க சில காரியங்களை சொல்லக்கூடாத ஒரு விஷயத்தை செய்றீங்கன்னா அது அந்தகாரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வெளிச்சத்துல நடக்கிறவங்க அந்தகாரத்துல நடக்கணும்னு அவசியமே இல்லை. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம், தேவனை மகிமைப்படுத்துவோம், நல்லா நல்லா கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்போ யார் இடறுவாங்க? இருட்டுல நடக்கிறவங்க இடறுவாங்க, வெளிச்சத்துல நடக்கிறவங்க இடற மாட்டாங்க. அதனால நீ வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளு இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. ஆமென் சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லலாமா? ஆமென். தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இந்த காரியங்கள், இந்த 3 காரியமும் எதுக்காக ஆண்டவர் நமக்கு சொன்னார்னா, இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இருளான காலங்கள் மறைந்து பகலான வெளிச்சம் தோன்றுவதற்கான நேரத்துக்கு வந்திருக்கீங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். சொன்ன உடனே விசுவாசி நன்றி செலுத்துங்களேன். சொன்ன உடனே நடக்குதா, இன்னும் நடக்கலையேங்க அப்படின்னு உட்காராதீங்க. சொன்ன உடனே விசுவாசி நன்றி ஆண்டவரே ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ 3 விதமான குரூப் இருக்கு.
நடந்தால் ஆண்டவரை துதிக்கிறதுக்கு ஒரு குரூப்பு. ஆமேன்னு சொல்லலாமா? கிறிஸ்தவங்க ரட்சிக்கப்பட்டவங்க ஒரு விஷயம் நடந்துருச்சு, அற்புதம் நடந்துருச்சுன்னா என்ன செஞ்சுருவாங்க? ஆண்டவரை மகிமைப்படுத்துவாங்க, துதிப்பாங்க. நான் ஜெபிச்சேன், நடந்துருச்சு. சிஸ்டர்கிட்ட ஜெபிக்க வந்தேன், ஜெபிச்சோம், நடந்துருச்சு, ஆண்டவர் அற்புதம் செஞ்சுட்டாரு, ரொம்ப சந்தோஷம். இவங்கெல்லாம் அப்படியே இஸ்ரவேல் ஜனங்க மாதிரி ஒரு அற்புதம் நடந்தோன்னு என்ன செஞ்சாங்க? இஸ்ரவேல் ஜனங்க துதிச்சாங்க. இன்னொரு குரூப் என்னென்னா, அற்புதம் நடக்கலை, ஆனால் வார்த்தை வந்துருச்சு. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? வசனம் வந்துருச்சு, வாக்குத்தத்தம் வந்துருச்சு, நன்மை செய்வேன். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லலாமா? நானும் என் சூழ்நிலையில் 3 காரியத்தை ஆண்டவர் சமூகத்தில் வச்சேன். 3 குறிப்பு, 3 விஷயத்தை ஆண்டவர் சமூகத்தில் வச்சேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், 3 நன்மையாய் முடியும்னு சொன்னார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சு, நன்மையாய் முடியும். ஆமே. உன் போராட்டம் நன்மையாய் முடியும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உன் வியாதி நன்மையாய் முடியும். ஆமேன்னு சொல்லுங்க. உன்னுடைய பிரச்சனை நன்மையாய் முடியும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். இதுதான் ஆண்டவர் எனக்கு சொன்னார், உங்களுக்கு சொல்கிறேன். ஹல்லேலூயா. அதை விசுவாசிக்கணும். ஆமேன். இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாய் ஆயிற்று. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில என்ன ஒரு காரியம் இருந்தாலும் இது ஆண்டவருடைய வார்த்தை வந்துருச்சுன்னா துதிக்க ஆரம்பிச்சிடணும். ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இன்னும் 3 காரியத்துக்கு ஒரு ரிசல்ட் வரல, ஆனா துதிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆமேன். ஏன்னா உள்ள ஜாய் ஆண்டவர் வச்சுட்டாரு. ஹல்லேலூயா. அப்ப துதிக்க ஆரம்பிச்சு ஆண்டவர் சொல்லிட்டாரு, கண்டிப்பா செய்வாரு. ஏன்னா அவ வாக்கினால் சொன்னதை ஆமென். நல்லா சொல்லுங்க. வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிற தெய்வம். ஆமென். நம்ம ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர். சொல்லிட்டார்னா செஞ்சிருவாரு. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ, மனமாற அவர் மனுஷன் அல்லவே. ஆமென். ஆமென் சொல்லலாம். ஆமென். மனுஷன் தான் இப்படி அப்படி சொல்லி மாத்தி கீத்தி எதையாவது பேசுவான். ஆனா ஆண்டவர் சொன்னதுதான். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சொன்னதுக்கு அப்புறம் வார்த்தை வந்த பிறகு துதிக்கிற ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம், வார்த்தையும் வரல, சூழ்நிலையும் மாறல, ஸ்டில் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு கூட்டம். ஆண்டவருக்கு பிரியமான கூட்டம், தேவன் எதிர்பார்க்கிற கூட்டம், தேவன் மெச்சிக்கொள்ளுகிற ஆத்துமாக்கள் அவங்க தான். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ ஒரு கேள்வி, நீங்க எந்த கேட்டகரி, நீங்க எந்த குரூப்ல இருக்கீங்க? நீங்க தான் அறிந்து கொள்ளணும். ஆமென். அற்புதம் பார்த்தாதான் சந்தோஷம் வருதா, இல்லை வார்த்தை வந்தோடனே பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களா? ஆமென். எனக்கு வார்த்தை வந்துச்சு, ஆண்டவர் சொன்னார், உனக்கு சபையை கட்டி தருவேன். 2 சொன்னார். என்ன சொன்னார்? ஆத்துமாக்கள் சபையை கட்டி தருவேன், ஆத்துமாக்களை கட்டுவேன்னு சொன்னார். ஆமென். அப்போ சபையை கட்டி தருவேன் கர்த்தர் சொல்லும் போது கையில காசு இருந்துச்சா? இல்லை. ஏதாவது நமக்கு சூழ்நிலை வாய்க்கிற மாதிரி இருந்துச்சா? இல்லை. லோன் கிடைச்சதா? இல்லை. லோன்னு அலைஞ்சோமே தவிர லோன் கிடைக்கல. இப்படி எல்லாமே இருந்தாலும் ஷட்டு, அதாவது எல்லாம் க்ளோஸ்டாக இருந்தாலும் கதவுகள், கர்த்தர் சொன்னதை அவர் கரத்தினாலேயே நிறைவேற்றி நல்லா 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 தேவனை மகிமைப்படுத்தலாம். அவர் சொல்லிட்டாருன்னா அவர் செஞ்சிருவாரு. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆமென். இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்றதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. நிறைய 3 சொல்லிகிட்டே இருக்கேன். ஆமென். நிறையா நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு 3 காத்திருக்குது. ஹல்லேலூயா. சரி, இந்த சம்பவத்துக்கு ஆண்டவர் வந்து ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை ஆண்டவர் காமிச்சு கொடுத்து அதுதான் உங்களுக்கு சொல்லித்தரும்படி கர்த்தர் எனக்கு சொன்னார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலிருந்து ஒரு காரியம் பார்க்குறோம். இது வந்து ட்வின் மிராக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரம்பிங்க. அப்பொழுது ஜெபாலய தலைவனாகிய எவிரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையா இருந்தபடியால் 12 வயசுள்ள ஒரே பெண் பிள்ளை குமாரத்தி மரண அவஸ்தையா இருந்தபடியால் தன் வீட்டுக்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். இயேசுவை வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி வேண்டிக் கொண்டால் அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாய் இருந்து, ஒரு பக்கம் 12 வருஷமான பொண்ணு, ஆனா அவளுக்கு சாக கிடக்கிறா, மரண அவஸ்தைனா பிரச்சனை, சாக கிடக்கிறா. ஆனா இன்னொரு பக்கம் நடந்து போயிட்டு இருக்கும் போதே இன்னொரு ஸ்திரீ
12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாயிருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனானாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அப்பொழுது இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லாரும் சொன்னபோது பேதுருவும் அவனுடனே கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கிக் கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு இயேசு கண்டுபிடிச்சிட்டார் என்றதை கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து, இயேசுக்கு முன்பாக வந்து விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக சாட்சியாக அறிவித்தாள். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்து அவர் அவளை பார்த்து, மகளே, திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். ஆண்டவர் வந்து பாராட்டுறாரு, உன் விசுவாசம் தான் உனக்கு அற்புதத்தை கொண்டு வந்துச்சு. ஏன்னா நான் கை வைக்கல, நான் ஜெபிக்கல, நீ என்கிட்ட வந்து உன் பிரச்சனையை கூட என்ன செய்யல, சொல்லல. நீ ஆண்டவர்ட்ட அந்தரங்கத்துல சொன்ன, அது இன்னைக்கு வெளியரங்கமா பலன் கிடைச்சிருச்சு. ஆமேன்னு சொல்லலாமா? உங்க வாழ்க்கையில நீங்க அந்தரங்கத்துல சொல்லி அழுகுறீங்க பார்த்தீங்களா, அது ஆண்டவர் வெளியரங்கமாய் பதில் கொடுக்கிற நேரத்துல கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாருன்னு சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. நல்ல தனியா தேவ சமூகத்துல நீங்க என்னெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ, தேவனோடு கூட என்னெல்லாம் பேசுறீங்களோ, எவ்வளவு பாடுறீங்களோ, புகழ்றீங்களோ, மகிமைப்படுத்துறீங்களோ, வெளியரங்கமா ரிசல்ட் கிடைக்கும். ஹல்லேலூயா. தொடர்ந்து அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றான். போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், உன் மகள் மரிச்சு போயிட்டா அப்படின்னு நியூஸ் வந்துருச்சு, டெத் நியூஸ் வந்துருச்சு. இயேசு அதை கேட்டு பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். ஆமென் சொல்லலாமா? ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லலாம். இது ட்வின் மிராக்கிள்ஸ். ஆமென் சொல்லலாமா? ஆமென். இப்போ எப்படி நான் சொல்லிட்டு இருந்தேன், ஆண்டவர் 2 காரியம் சொன்னார். ஒன்று சபையை கட்டி தருவேன், இன்னொன்று சொன்னபடி ஆண்டவர் சபையை கட்டி கொடுத்துட்டாரா? கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். இனி ஆத்துமாக்களை கட்டி தருவாரா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இதை செய்தவர் இதையும் செய்வார். ஆமென். நல்ல தேவனை மகிமைப்படுத்தலாமா? இந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். இது வரைக்கும் பார்க்கலங்க, ஆனா நிச்சயம் பார்ப்போம். ஆமென், ஆமென். இது வரைக்கும் என் வாழ்க்கையில நடக்கலங்க, ஆனா நிச்சயம் நடக்கும். ஏன்னா இரவு போயிருச்சு, பகல் சமீபமாயிருச்சு. வாழ்க்கையில இருளான வாழ்க்கை அழிஞ்சு போயிடுச்சு. ஆமென் சொல்லலாமா? போச்சு சொல்லுங்க பார்க்கலாம். போச்சு. இப்போ வந்தது பகல். ஆமென். வந்தது வெளிச்சம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்க்கையில வந்தது என்னது? வெளிச்சம். ஆமென் சொல்லலாமா? ஆமென். தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எவரோ அப்படின்ற ஒரு மனுஷன், தன் மகள் ஒரே பிள்ளை சாக கிடக்கிறா வியாதியில், இயேசுக்கிட்ட வந்து, ஆண்டவரே என் மகளை சுஸ்தமாக்கு. இயேசு ரொம்ப நல்லவரா, கேட்ட உடனே வரேன் அப்படின்னு போயிட்டே இருக்காரு. போயிட்டு இருக்க நேரத்தில் இன்னொரு அற்புதம் நடக்குது. 12 வருஷமா கஷ்டப்படுற ஒரு ஸ்திரீ, அவள் எல்லாம் பண்ணாலாம், அவள் ஆஸ்தி, அவளோட சொத்தெல்லாம் டாக்டருக்கு வித்துட்டா, மெடிக்கலில் செலவு பண்ண, ஆனால் கூட என்ன செய்யலை, கொஞ்சம் கூட சோமாகலை. சில பேர் ஹாஸ்பிட்டலே கதி, டாக்டரே தெய்வம். ஹல்லேலூயா. டாக்டரே தெய்வம். முன்னாடி சொல்லுவாங்க, மாதா பிதா குரு தெய்வம், ஆசிரியர் தெய்வம்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு? டாக்டரே தெய்வம். ஏன்னா வியாதி மலிவாக கிடக்குதுங்க. அப்படி எங்கே போனாலும் அந்த வியாதி இந்த வியாதி. ஜனங்க எங்கே நம்புறதுனே தெரில, யாரை தான் நம்புகிறாங்க? கடைசியில் டாக்டரை நம்புகிற அளவுக்கு, நம்பினா பரவாயில்லைங்க, ஆனால் தெய்வம்னு சொல்கிற அளவுக்கு மாறிப்போச்சு உலகம். ஆமென், ஹல்லேலூயா. தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு காரியம், நம்ம கூட இருக்கிறவர் பெரியவர் என்பதை அறிந்து கொள்ளுங்க.
விசுவாசிக்கிறவங்க நல்லா நான் டாக்டர் கெட்டவங்கன்னு சொல்லலை, ஹாஸ்பிட்டல் கெட்டதுன்னு சொல்லலை, வைத்தியன் வேணும் தான். ஆனால் ஆண்டவர் எல்லாரிலும் பெரியவர் என்பதை, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 12 வருஷமா அவளுக்குள்ள இருந்த பெரும்பாடு ஒரே நிமிஷத்துல என்ன பண்ணிடுச்சு, போயிடுச்சு. இயேசுவை தொடுவேன் போகும் அப்படின்னு இயேசுவை தேடி வந்தா போயிடுச்சு. ஆமேன்னு சொல்லலாமா? 12 வருஷமா இருந்த காரியம் இருள் அவன் வாழ்க்கையில அகன்று போச்சு. உங்க வாழ்க்கையில எத்தனை வருஷம் இருள் இருந்தாலும் சரி, அது நிச்சயமாய் முடிந்து போகும் என்று கர்த்தர் சொல்றாரு. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். நல்ல தேவனை மகிமைப்படுத்தலாம். சரி, தொடர்ந்து வாசிங்க. 50க்கு மேல 51ல இருந்து வேகமா 54 வரைக்கும் வாசிச்சிருங்க. அவர் வீட்டிலே வந்தபோது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பெண்ணின் தகப்பனையும் தாயையும் தவிர வேறொருவரையும் உள்ளே வர ஒட்டாமல் எல்லாரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதை கண்டு அழாதேயுங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையா இருக்கிறாள் என்றார். அவள் மரித்து போனாள் என்று அவர்கள் அறிந்ததினால் அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி அவளுடைய கையை பிடித்து பிள்ளையை எழுந்திரு என்றார். அப்பொழுது அவர் உயிர் திரும்ப வந்தது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நல்லா உற்சாகமா மரிச்சு போன ஒரு சிறுமிய ஏசு அப்படியே எழுப்பி விட்டார் பாருங்க, உயிரோட வந்துட்டா. ஆமேன்னு சொல்லலாமா? இதுல இந்த 2 ட்வின் மிராக்கிள்ஸ்ல இருக்கிற காமனான ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். ஆமேன்னு சொல்லலாமா? 2 மிராக்கிள். ஆனால் அந்த அதிகாரத்தில் 4 அற்புதம் நடந்திருக்கு. ஒரு ஓமையை கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அதில் இந்த ட்வின் மிராக்கிள் இருக்குல்ல, எவிரோ ஸ்டார்ட் பண்ணுறாரு, நடுவில் ஒரு அற்புதம் நடக்குது, அதுக்கப்புறம் எவிரோட அற்புதம் முடியுது. ஆமேன்னு சொல்லலாமா? இப்போ இந்த 2 அற்புதத்துக்கு எது காமன் சிமிலாரிட்டி என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? விசுவாசம். ஆமேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இந்த விசுவாசத்துக்கு முன்னாடி வேற என்ன சிமிலாரிட்டி சொல்லுங்க? வேகமா. 2மே 12 வருஷம். 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, 12 வயசு பிள்ளை. ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். கரங்களை அசைத்து ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? எத்தனை வருஷம்ன்றது முக்கியம். பக்கத்துல சொல்லுங்க, எத்தனை வருஷம்ன்றது ஆண்டவருக்கு முக்கியம் இல்ல. ஆமேன்னு சொல்லலாமா? நீங்க உதவி செய்யணும்ன்ற அளவுக்கு ஆண்டவர் இல்ல. ஆமேன். He is not waiting for your help for the miracle. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? அவர் அற்புதம் செய்யறதுக்கு நம்ம உதவி செய்ய வேணாம், அவர் எல்லாத்தையும் செஞ்சிருவார். இன்னும் வேணா நம்ம கஷ்டமான சூழ்நிலை ஆண்டவர் கொடுக்க என்ன ஆகுமோ ஏதாகுமோ பயப்பட வேணாம். மிராக்கிள் பண்ண போறது அவரு, அற்புதம் செய்ய போறது அவரு. இப்பெல்லாம் என் ஜெப ஸ்டைல் என்னன்னா, என்ன ஆண்டவரே செய்ய போறீங்க இந்த பிரச்சனைக்கு, இதுதான் நமக்கு ஜெபம். ஆமேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? இன்னொன்னு சொன்னீங்க, என்ன செஞ்சாலும் ஓகே, ஒன்னு தெரியும் ஆண்டவரே, இறுதி வெற்றி எனக்கு தான். ஏன்னா நான் உம்முடைய பிள்ளை. ஆமேன். நான் உம்முடைய மகள். ஆமேன். உம்முடைய மகன். இதை நம்ம அறிக்கை பண்ணிட்டாலே போதும், அவர் பார்த்துக்குவார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு சாட்சி கேட்டுட்டு நான் வந்தேன். ஒரு பாஸ்டர் வைஃப் குடும்பம், ஜப்பானில் நடந்த ஒரு கொடூரம். நிறைய பிள்ளைங்க அவங்களுக்கு. அவங்க ஊழியத்தை முடிச்சுட்டு காரில் 2 பேர் வந்துட்டுருக்காங்க. வீட்டுக்கிட்ட நிறைய போலீஸ் நிற்கிறாங்க. நிறைய போலீஸ் பார்த்தோன்னே மனசுக்குள்ளே ஒரு எண்ணம், ஏதோ தப்பாக நடந்துருச்சு அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு எண்ணம். உடனே அவங்க பட்டுன்னு அவருக்கு என்ன யோசிச்சா, பிள்ளைங்களுக்கு என்ன ஆச்சோ தெரியலையே அப்படின்னு யோசிச்சாராம். பக்கத்தில் வந்துட்டு எல்லா பிள்ளைங்களும் போயிடுச்சா அப்படின்ற அளவுக்கு ஒரு அவ்வளோ கூட்டம் நிற்கிது. அப்படி இருக்குது யோபு மாதிரி. அப்போ ஒருத்தர் ஓடி வந்து போலீஸ்காரர் சொன்னாராம், எல்லா பிள்ளைங்களும் சேஃபாக இருக்காங்க, ஆனால் ஒரு பிள்ளையை கற்பழிச்சிட்டாங்கன்னு சொல்கிறார். உடனே பேட்டி கேட்குறாங்க, அந்த வார்த்தை கேட்டோன்னே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? வார்த்தை கேட்டோன்னே பகீர்னு இருந்துச்சு. பிசாசு உடனே சொன்னா, உன் பிள்ளைக்கே பாதுகாப்பு இல்லையே, நீ என்ன பிரசங்கத்தை பண்ண போகிற இனிமே அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுத்தான். அப்பா ஆவியானவர் சொன்னாராம், விசுவாசம் உள்ளவனாயிரு. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நல்ல கரங்களை அசைத்து ஒரு ஆமேன்னு சொல்லலாமா?
அவர் சொல்கிறாரு இன்னுமே கொடூரம். போய் பார்த்தா சரி ஒருத்தன் தான் கற்பழிச்சாதான், இல்லை 7 பேர் சேர்ந்து. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஃப்யூச்சரில் அந்த மகளை ஆண்டவர் மல்டிடியூடுக்கு பிளஸ்ஸிங்காக தேவன் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டார். ஆமேன். அந்த அம்மாவோட கொடூரம் கடைசியில் அவங்க சாட்சியாக நின்று அநேகருக்கு ஊழியம் செய்கிற அளவுக்கு ஆண்டவர் உயர்த்திட்டார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? சில காரியம் நம்ம வாழ்க்கையில் சம்பவிக்கிற சில விஷயங்கள் நம்மளை அழிச்சிரும் நினைக்காதீங்க, அது இருள் சென்று போயிற்று. எவ்வளோ பெரிய விசுவாசம் பாருங்க. அப்போ கூட அவங்க ஆண்டவரை மறுதலிக்கல. நம்மெல்லாம் ஒன்றுமில்லாத விஷயத்த ஆண்டவரை மறுதலிக்கிறீங்க. ஆனால் எவ்வளோ பயங்கரங்கள் நடந்தும் அவங்க கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிற எத்தனையோ கூட்டம் உண்டு. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நல்லா தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டா. எத்தனை வருஷம் உன் வாழ்க்கையில் இருள்ன்றது முக்கியம் இல்லை. ஒரு நொடி ஆண்டவருக்கு போதும், எல்லாத்தையும் மாற்றி பகல் உங்கள் வாழ்க்கையில் வரும்படி கர்த்தர் செய்வார். இருளான வாழ்க்கையில் நீங்கள் வாழ்கிறது தேவனுக்கு சித்தம் இல்லை. இருள் வேதனை, இருள் துக்கம், இருள் மனக்கஷ்டம், இருள் கண்ணீர், இருள் வியாதி, இருள் பிரச்சனை, போராட்டம், நெருக்கம், இதெல்லாம் போய் பகல் உங்க வாழ்க்கையில ஒளிரும். ஆமென். ஆமென் சொல்லலாமா? 2 விஷயத்துக்கும் 2 மிராக்களுக்கும் இன்னொரு ஒரு காமனான சிமிலாரிட்டி என்னன்னா, எல்லாருமே கைவிட்ட ஒரு சூழ்நிலை. ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா. 2 பேருக்குமே என்ன சிச்சுவேஷன்? நோ ஹோப், ஹோப்லெஸ் சிச்சுவேஷன். உங்க வாழ்க்கையில சில ஹோப்லெஸ் சிச்சுவேஷன் வரும்போது பயப்படாதீங்க. அந்த 48லேருந்து 50ஆம் வசனம் போடுங்க. 48லேருந்து 50ஆம் வசனம், அதுதான் நம்ம என்னோட இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுகிற தியானம். அவர் அவளை பார்த்து, மகளே திடன்கொள். 12 வருஷமா பெரும்பாடு உள்ள ஸ்திரியை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். சொல்லி முடிச்ச உடனே அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இல்லைங்க, பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு செய்தி வருது. ஜபாலை தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால், உங்க குமாரத்தி செத்து போயிட்டா போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், நீங்க போதகரை கஷ்டப்படுத்தாதீங்க, அவரை விட்டுருங்க, நீ வந்து வேலையை பாரு அப்படின்னு கூப்பிடுறாங்க. உடனே இம்மீடியட்டா கர்த்தருடைய ரிப்ளை என்ன? இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? விசுவாசத்தை பாராட்டி முடிக்கிறாரு. இன்னொன்னு ஆரம்பிக்குது பெரிய பூகம்பம். என்னன்னா ஹோப்லெஸ். ஏங்க கடைசி எண்டு மறிச்சிட்டா, இனிமே என்னங்க பண்ண முடியும்? சாகிற வரைக்கும் போராடலாங்க, செத்து போன பிறகு என்ன பண்ண முடியும்? ஆனாலும் ஆண்டவர் அங்க ஒரு வார்த்தை சொல்றார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. என்ன காரியம் உங்க வாழ்க்கையில ஹோப்லெஸ்ன்னு இருக்குதோ, ஆமேன்னு சொல்லலாமா? விசுவாசமா நல்ல விசுவாசிங்க, கர்த்தர் உங்க வாழ்க்கையில அதன் கைக்கூடி வர பண்ணுவார். எதெல்லாம் ஹோப்லெஸ் சிச்சுவேஷன் நினைக்கிறீங்களோ, இதெல்லாம் வாழ்க்கையில நடக்கவே நடக்காதுன்னு நீங்க புள்ளி வச்சுட்டீங்களோ, ஆண்டவருக்கு ஒரு நிமிஷம் போதும் மாத்தி போட்டுருவார். இருள் சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லலாம்? ஹல்லேலூயா. எங்கள் குடும்பம் இவ்வளோதாங்க, இதெல்லாம் மாறாதுங்க, என் வீட்டுக்காரெல்லாம் திருந்தவே மாட்டான். ஆமென். ஹோப்லெஸ் சிச்சுவேஷன் உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் முடியாதுன்னு நினச்சி கைவிட்டுட்டீங்களோ, இதுக்கு மேலே முடியவே முடியாததை கூட கர்த்தரால் செய்ய முடியும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கணும். யோசிச்சு பார்க்குறேன், அந்த எவிருக்கு எந்த தைரியத்தில் இயேசுவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறான்? பொண்ணு செத்து போயிட்டான்ற நியூஸ் வந்த பிறகும் இயேசுவை கூட்டிகிட்டு போகிறான்னா, போகிற வழியில் அவனுக்கு எவ்வளோ போராட்டம் இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இருந்திருக்குமா, இருந்திருக்காதா? செல்ல பிள்ளை ஒரே மக 12 வயசு வரைக்கும் வளர்த்துட்டாங்க, இப்போ மறிச்சு போயிட்டா, எப்படி இருக்கும்? இருதயம் துடிச்சிருக்கும்ல. பெரிய லாஸ், மிகப்பெரிய இழப்பு. அதையும் தாண்டிக்கிட்டு விசுவாசத்தோடு இயேசுவை கூட்டிட்டு போறாங்க. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அதுதாங்க அங்க ஃபெய்த். எத்தனை வருஷமானாலும் உங்க ஃபெய்த், உங்க விசுவாசம் மாறக்கூடாது. ஆமென் சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி. ஹோப்லெஸ் சிச்சுவேஷன்னால கூட உங்க விசுவாசம் ஒரு நாளும் மாறக்கூடாது என்பதை ஆண்டவர் நமக்காக வேதத்தில் அழகா எழுதி வச்சிருக்கிறாரு. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க.
எந்த விதமாக நம்பிக்கையற்ற சூழ்நிலையா? நம்பிக்கையே இல்லை. இயேசு கிறிஸ்து நமக்காக இருக்கிறார். ஆமென். எனக்கு வேண்டியதெல்லாம் இயேசு தான். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஆமென். எனக்கு உள்ளதெல்லாம் இயேசு தான். நான் இன்னைக்கு ஸ்கூலில் நின்றுட்டேன், யோசிச்சுட்டு இருந்தேன், எனக்கு என்ன வாழ்க்கையில் இயேசு நீங்கள் இருக்கீங்க போதும், நீங்கள் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிட்டு, நீங்கள் தான் எல்லாமே அப்படின்னு நினச்சிட்டு, நீங்கள் மட்டும்தான் எல்லாமே அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே வந்துட்டு அப்படியே பேசிகிட்டே அப்படியே வரேன். மொபைல் எடுத்து பார்க்குறேன், ஒரு பிக்சர் இப்படி வந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதை பார்த்து. அது ஸ்க்ரீனில் போடுவாங்க பாருங்கள். அந்த வார்த்தை என்னோட கூட ரொம்ப பேசுச்சு. அதான் அதையும் சேர்த்து இன்றைக்கி உங்களோட கூட பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. தேவநாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு வேண்டியதெல்லாம் இயேசு தான். எனக்கு இருக்கிறது எல்லாமே இயேசு தான். நான் ஜன்னலில் பார்த்து சொல்கிறேன், எனக்கு இருக்கிறது ஒன்று தான்ப்பா, நீங்கள் மட்டும்தான். இப்படி சொல்கிறேன், எனக்கு வாழ்க்கையில் இருக்கிறது இயேசு, நீங்கள் மட்டும்தான், ஆவியானவர் நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நேரத்தில் ஒரு 2 நிமிஷம் கூட இருக்காது, ஃபோன் எடுத்து பார்க்குறேன், இந்த பிக்சர் வந்துச்சு. ஆல் வி ஹாவ் இஸ் ஜீசஸ் அண்ட் ஆல் வி நீட் இஸ் ஜீசஸ். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஆல் ஐ ஹாவ் இஸ் ஜீசஸ் அண்ட் ஆல் ஐ நீட் இஸ் ஜீசஸ். நம்ம கிட்ட இருக்கிறதும் இயேசு தான். இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு கிடைச்சது இருக்கிறது இயேசு தான். அவர் தான் எனக்கு சுகம் கொடுக்கணும். அவரோட பர்மிஷன் கூட கேட்கல, சுகத்தை பெற்றுக்கிட்டா விசுவாசத்துல. நல்ல 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 கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆல் ஐ ஹாவ், என் வாழ்க்கையில் அது இருக்கு, இது இருக்கு, இவங்க இருக்காங்க, அவங்க இருக்காங்க, யாரும் உதவ போறது இல்ல. எனக்கு இருக்கிற ஒரே சொத்து இயேசு தான். ஆமென். ஆமென் சொல்லலாம். ஆமென். ஹல்லேலூயா. யார் கைவிட்டாலும், யார் தூக்கி போட்டாலும், யார் விட்டு விலகினாலும் இயேசு ஒரு நாள் என்னை விட்டு என்ன செய்யறதில்ல, விலக மாட்டார். அதுதாங்க மிகப்பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா. இதை விட என்னங்க சந்தோஷம் வேறும்? நோ ஒன் கேன் கேர் யூ லைக் ஜீசஸ். ஆமென். ஆல் யூ நீட் இஸ் ஜீசஸ். உங்க தேவை இயேசு தான். எவிருக்கு மகம் மறிச்சிட்டா இனி என்னங்க தேவை? இயேசுதான் தேவை. உன் வாழ்க்கை மலரும், உயிர் திரும்ப வரும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். இருளான வாழ்க்கையில நீங்க இருக்க மாட்டீங்க, வெளிச்சம் திரும்பி வரும். நான் இழந்துட்டேங்க வெளிச்சத்தை, இட்ஸ் ஓகே, திரும்பி வரும். உங்களுக்கு இந்த ஸ்லோகனை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். எழுந்து நிற்போம் தேவ சமூகத்தில். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு தேவை எல்லாமே இயேசுதான். எனக்கு இருக்கிற ஒரே பெரிய சொத்து என் இயேசுதான். ஆமென். இயேசுதான் எல்லாமேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போமா? உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே மாறுங்க. ஆமென். இருள் சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. எதெல்லாம் ஹோப்லெஸ் சிச்சுவேஷனோ, எதெல்லாம் நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையோ உங்கள் வாழ்க்கையில் அதை மாற்ற ஒருவரால் தான் கூடும். அது டாக்டர் இல்லை, அது லாயர் இல்லை, அது நீங்கள் நம்புகிற மனிதர் இல்லை, அது இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. whatever the situation may be, Jesus is with you. இயேசு என் கூட இருக்கிறாருன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? தேங்க்யூ ஃபாதர். கண்களை மூடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? எல்லாமே இயேசுதான் சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு மகிமை, உமக்கு நன்றி அப்பா. எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, 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 ஜீசஸ். எல்லாமே இயேசு, இயேசு, இயேசு. கரங்களை தட்டி